வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்தி. முதல் செய்தி, வானதி அக்காவுக்கு உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. மருத்துவர்கள் 48 மணி நேரம் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவங்க இருக்கணும், அவங்களுடைய உடல்நிலையை தொடர்ந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். வானதி அக்கா கேம்பெயின் இருக்கே, தேர்தல் வரப்போகுது, பிரச்சாரம் இருக்கே அப்படின்னு கேட்டபோது கூட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் மருத்துவர்கள். வானதி அக்காவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, 48 மணி நேரம் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளலைன்னா திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜாக போயிருமே, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாஜக என்ன முடிவெடுத்திருக்காங்க எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று கோவையில் ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. பியூஷ் கோயல் தலைமையிலான மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கை வானதி அக்கா அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்க்கு முடிஞ்சோன்னே பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது அக்கானால் எந்திரிச்சு நடக்கவே முடியலையாம். உடனே அக்காவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மருத்துவர்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கடந்த 2 நாட்களாக வெயிலில் தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டதுனால டீஹைட்ரேட் ஆகிருக்கு உடம்பு, நீர் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, ப்ராப்பரான தூக்கமும் இல்லை, அதனால டீஹைட்ரேட் ஆகிருக்கு. அதோடு சேர்ந்து பாக்டீரியா தொற்றும் ஏற்பட்டிருக்கு. கால் வீங்கி காலில் புண்ணு, அதில் பாக்டீரியா தொற்றும் ஏற்பட்டிருக்கு. அதனால 48 மணி நேரம் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்களாம். நேற்று இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே நள்ளிரவு அண்ணாமலை மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனேயே வானதி அக்காவை மருத்துவமனையில் வந்து பார்த்துருக்காரு அண்ணாமலை. வானதி அக்காவை அண்ணாமலை அவர்கள் வந்து சந்தித்து உடல் நலத்தை விசாரிச்சிருக்காரு. வானதி அக்கா என்ன கவலைப்பட்டிருக்காங்கன்னா, 48 மணி நேரம் நான் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, வெளியில் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 48 மணி நேரம் கேம்பெயின் பண்ணலை அப்படின்னா டிஎம்கே கூட்டணி தொகுதியில் எட்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. உடனே அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஏன்க்கா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு பதிலாக நான் கேம்பெயின் பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவு பிரச்சாரம் பண்ணுறேன், நிறையா தொகுதிகளில் நான் பிரச்சாரம் பண்ணுறேன், அந்த நேரமெல்லாம் போக கொஞ்சம் நேரம் எனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு இருக்குது, அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன்க்கா 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வானதி அக்காட்ட சொல்லி இன்னைக்கு காலையில் பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. கோவை வடக்கு தொகுதியில், கோவை வடக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்ணாமலை இன்னைக்கு தீவிர பரப்புரை மேற்கொண்டிருக்காரு வானதி அக்காவுக்காக. எப்பேற்பட்ட ஒரு தலைவன் அண்ணாமலை, சுயநலம் அப்படிங்கிறது ஒரு துளியும் இல்லாத ஒரு தலைவன். கட்சியுடைய முன்னேற்றத்தையே பிரதானமாக வச்சு அண்ணாமலை செயல்படுறாரு. கோவையில் ஏதாவது ஒரு தொகுதியில் டெஃபினட்டாக அண்ணாமலை போட்டியிட விரும்பியிருப்பார். ஆனால் பாஜக அதிமுக கிட்ட வெறும் ஒரே ஒரு தொகுதி வானதி அக்காவுக்காக கோவை வடக்க மட்டும்தான் தமிழக பாஜக கேட்டு வாங்கினாங்க. அந்த மன வருத்தம்லாம் டெஃபினட்டாக இருக்கும். அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் இருக்குல்ல. ஆனால் அண்ணாமலை அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? என்டிஏ வேட்பாளர்கள் வெற்றி பெற தீவிரமான பரப்புரை மேற்கொள்கிறாரு. கோவை வடக்கு தொகுதியில் வானதி அக்காவுக்கு முடியலை, 2 நாள் அவங்க கேம்பெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனேயே வானதி அக்காவுக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதனால தான் அண்ணாமலையை நாங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்தி தமிழக அரசியலில் கவனம் பெறுது. 2வது என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை. எங்கே தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்கா சார்பாக வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்திருக்காரு பாகிஸ்தானுக்கு. ஈரான் சார்பாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா அவர்கள் வந்திருக்காரு, பாகிஸ்தான் வந்திருக்காரு. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஈரானு. அமெரிக்கா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா விடிகிறதுக்குள்ளே ஒரு நாகரிகமே அழிஞ்சிரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல, 1,30,00,000 பேர் உயிர் தியாகம் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்ல, என்ன நடக்க போதோ அப்படின்னு உலக நாடுகள்லாம் பதட்டத்தில் இருந்தப்ப திடீர்னு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, அதை ஓப்பன் பண்ணுறேன்னு இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க. அதனால 2 வாரம் போரை நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலு லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக மறுபடியும் ஈரானு ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இந்த சூழலில் தான் பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.